Hi guys, welcome back to my channel. பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணியிருப்பீங்க. பேபிகார்ன் பட்டர் மசாலா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? பார்க்கலாம் வாங்க. If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. ஒரு பேக்கெட் பேபிகார்னை க்ளீன் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். பேபிகார்னை பாயில் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்ததும் அதில் பேபிகார்ன்ஸை சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அந்த சூட்லேயே இருக்கட்டும். எக்ஸஸ் வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு பேபிகார்ன்ஸை ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதும் அதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். பேபிகார்ன் கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரை ஆனதும் அதை எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பேனில் 1 டீஸ்பூன் பட்டரும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை நல்லா வதக்கிக்கலாம். கிராம்போ ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் மசாலாவை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கலந்துக்கலாம். கவர் பண்ணி மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் வெளியே வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன்ஸை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து கலந்துக்கலாம். கடைசியாக கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. பேபிகார்ன் பட்டர் மசாலாவை ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு கார்னிஷ் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டெலிஷியஸான பேபிகார்ன் பட்டர் மசாலா ரெடி. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். rasithurusi pasittu pusi. Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.